அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ரயில்வேயில் ஒரு வெளியான ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு வரைப்பை பற்றி பார்க்கலாம். இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரயில்வேயில் இப்போ தற்சமயமாக ஒரு வேக்கன்சி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாபெரும் சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்புங்க. கிட்டத்தட்ட 9,000க்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்ட ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRPயில் வெளியிட்டிருக்காங்க. ரயில்வே வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய ரயில்வே வேலை தேடிட்டு இருக்க நண்பர்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பகிர்ந்துக்காங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எப்படி விண்ணப்பிக்கிறது, என்ன மாதிரி பதவிகள் அப்படிங்கிற முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்க்ரீனில் ரயில்வேவோட வெப்சைட்டு, சென்னை போர்ட்டலுங்க. RRP சென்னை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதுக்கான வெப்சைட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அதில் 2025ஆம் ஆண்டிற்கான அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 12ஆம் தேதி 4வது மாதத்துலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி தேதி அடுத்த மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. 11/5 தான் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி. RRPயோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.rrpchennai.government.in. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அதில் வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் அவைலபிளாக இப்போ இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 1/2025ங்க. அதை எப்படி மற்ற விவரங்கள் இந்த வீடியோ அப்படி பார்க்கலாம். அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து நீங்கள் என்ன தகுதி, என்ன வயது வரம்பு, மொத்தம் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோ ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான தகவலை இதில் நாங்கள் சொல்லிக்கணும்னு விரும்புகிறோம். இதில் இந்த RRPயில் இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் எக்ஸாம் இருக்குங்க. ஆனால் இந்த எக்ஸாமை தமிழ்லையே எழுதிக்கலாம் அப்படிங்கிற விவரத்தை நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் தமிழில் அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இங்கிலீஷ், ஹிந்தியில் தான் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். தமிழ் மட்டும் இல்லாமல் நிறையா இந்தியன் லீஜன் லாங்குவேஜில் அவங்க இந்த எக்ஸாமை வைக்கிறாங்க. தமிழ் இருக்கிறதுனால இதுக்கு நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போது மற்ற விவரங்கள் பார்க்கலாம். என்ன பதவிகளுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம். அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 11/5/2025. எத்தனை வேக்கன்சிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 9,970 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு 18 30 வயதுக்குள்ளே நிரம்பின கேண்டிடேட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். வயது தளர்வு இருக்கும், நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த பதவிகளுக்கான சம்பள விகிதம் பார்த்தோம் அப்படின்னா 19,900 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஹை வேக்கன்சியில் தான் வந்திருக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க மறந்துடாதீங்க. இதற்கான வயது தளர்வுன்னு பார்த்தீங்க அப்படின்னா SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்களும், OBC NCLக்கு வந்து 3 வருடங்களும் வந்து வயது தளர்வு கொடுத்துட்டாங்க. பொதுவான வயது வரம்புங்கிறது 18லேருந்து 30ங்க. இந்த பதவிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கும். விண்ணப்ப கட்டணம் வந்து ST SC எக்ஸ்-சர்வீஸ்மேன், ஃபீமேல், அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர், EBC இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 250 ரூபாயும், மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 500 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதற்கான தேர்வு செய்யும் முறை எப்படி இந்த பதவிகளுக்கு நம்ம தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம். முதல்ல நம்ம தேர்வு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஒரு 2 இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1, 2 உங்களுக்கு தமிழ்லேயே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், லாஸ்ட்டாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அது தாங்க உங்களை தேர்வு செய்யும் முறை. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். அப்புறமா தான் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, வெரிஃபிகேஷன், எக்ஸாம், மெடிக்கல் எக்ஸாம் இதெல்லாம் இருக்குங்க. இதற்கு நீங்கள் எக்ஸாம் சிலபஸையும் நீங்கள் இதில் நம்ம பார்க்கலாம். பேட்டர்ன் சிலபஸ் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ப்ரீஃபாக பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது சிலபஸில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னாக்கா மேக்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். இப்போ நம்ம பார்த்தது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1க்கானது.
இந்த மேத்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரியும், செகண்ட் ஸ்டேஜுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 2 வந்து உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் அதை வைப்பாங்க. அதுக்கான சிலபஸ்லேயும் மேத்தமெட்டிக்ஸ், அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. பார்ட் பியில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி CPT 2ல் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 எக்ஸாமுமே உங்களுக்கு தமிழ் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டோம். தமிழில் மட்டும் இல்லாமல் மற்ற இன்னும் சில இந்தியன் லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு இதை வைப்பாங்க. அதையும் நீங்கள் என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தமிழில் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் CPT 1 and CPT 2 will be available in English, Hindi and 13 regional Indian language. அது என்னென்னா அசாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, கொங்கணி, மலையாளம், மணிப்புரி, மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு அண்ட் உருது இந்த லாங்குவேஜஸ்லாம் இந்த எக்ஸாம் இருக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் தமிழில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி படிச்சுட்டு இதுக்கு இந்த எக்ஸாமை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ரயில்வேயோட அதனோட போர்ட்டலில் தான் இதுக்கான நீங்கள் அப்ளை பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க RRP சென்னை இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை லிங்க்கும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துடுவோம். நீங்கள் அதில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு முக்கியமான தகவலாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனையும் விண்ணப்பிப்பதற்கான அப்ளை லிங்கையுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். நோட்டிஃபிகேஷனை தரவாக ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை லிங்க்கில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதி 11/5/2025. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ரயில்வேவில் இப்போ தற்போது இருக்கிற வேலைவாய்ப்பு இந்த இது தாங்க, அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கானது. இதற்கு நீங்கள் கல்வி தகுதியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது நம்ம வீடியோவில் இப்போ சொல்லலை. கல்வி தகுதி என்ன, ITI நீங்கள் முடித்தவங்க 10வது முடித்து ITI முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டிப்ளமோவிலையும் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. டிப்ளமோவுக்கு பதிலாக இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ITIயில் என்னென்ன ட்ரேட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்ரைட் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், மெக்கானிக்கில் ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மெக்கானிக்கில் வந்து மோட்டார் வெஹிக்கிள், அப்புறம் ஒயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆர்மேச்சர் அண்ட் காயில் விண்டர் மெக்கானிக், டீசல், ஹீட் இன்ஜின், டர்னர் மெஷினிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக். இதில் நீங்கள் ITI முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் 10வது முடிச்சுட்டு ஆக்ட் அப்ரெண்டிஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து 10வது முடிச்சுட்டு டிப்ளமோவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது டிப்ளமோக்கு பதிலாக இன்ஜினியரிங்கில் நீங்கள் இது கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ITI டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த 2 டெஸ்ட்டு இருக்கும் அதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எக்ஸாம் தமிழ் இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அது வந்து உங்களுக்கு தமிழ் இருக்காதுங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினெலாம் முடிஞ்சிடும். இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் தான் நீங்கள் இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணிக்கணும். லிங்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரயில்வேவை தேடிட்டு இருக்க நண்பர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தமிழுக்கு சேர்ந்த நிறைய நண்பர்கள் இந்த ரயில்வே வேலை தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அப்ளை பண்ணிவிட்டு பயனடையட்டும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.